அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சென்னை மதனந்தபுரத்தில் ஆனந்த விநாயகர் ஆலயம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது, திட்டமாக இருந்தது. ஆனால் உள்ளே இருந்த மூர்த்தங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரியதாகவே மிகவும் கலை பொருந்திய முகத்தோட அற்புதமாக காட்சியளிச்சது. அதனால் எல்லா சுவாமிகளையும் தரிசிக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம தரிசிக்கிறது கருவறையில் வீற்றிருக்கும் ஆனந்த விநாயகர். அடுத்ததா தட்சிணாமூர்த்தி பகவான், வனதுர்கை அம்மன். அடுத்ததாக கருட பகவான், எதிரே ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள். பஞ்சமுக ஆஞ்சநேயர், தேவி கருமாரி அம்மன். இதை பாருங்க, கோயில் காம்பவுண்டுக்குள்ளே தான் இந்த அரச மரம் இருக்குது. அதன் அடியில் பிள்ளையாரும் நாக தெய்வங்களும் இருக்காங்க. இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, அது பாருங்க, அந்த கூரை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிற மரம் ஃபுல்லாக வேருங்க, ஃபுல்லாக வேர். இது வரைக்கும் இந்த மாதிரி வெளியில் தெரிகிற பகுதியில் அரச மரத்தில் வேர் இருந்து நான் பார்த்ததில்ல. இது ஒரு அதிசயமாக எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவாமி ஐயப்பனுடைய ஆலயம், அது இயற்கையான தீப ஒளியில் மின்னுகிறது. அடுத்ததாக வள்ளி தெய்வசேனை சமேத முருகப்பெருமானையும் கண்குளிர நாம் தரிசிச்சுக்கிறோம். அடுத்ததாக அருள்மிகு வாராகி அம்மன் சன்னதி. இன்றைக்கு பிரதோஷங்க, அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன், அதையடுத்து பகவான் காலத்தீஸ்வரர். என்னங்க, ஒரே ஆலயத்துக்குள்ள எல்லா தெய்வங்களையும் தரிசிச்சிங்களா? சந்தோஷமாக இருந்ததா? நீங்கள் இந்த வீடியோவை அனுபவிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.